ஸோ கைஸ், ப்ரோ கபடி சீசன் 11 ஆக்ஷனுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி டீம்களில் பல மாற்றங்கள். ஆக்ஷனுக்குள் ஒரு பழைய முகம். ஒரு டீமுக்கு பிளேயராக விளையாண்டு அசிஸ்டன்ட் கோச்சாக மாறியுள்ளார் ஒருவர். அதோடு சேர்த்து எந்தெந்த டீமுக்கு எத்தனை எஃபிஎம் கார்டு இருக்குது, எஃபிஎம் கார்டுனா என்னன்னு சேர்த்து பார்த்தலாம் வாங்க. ஆக்ஷனுக்குள் ஒரு பழைய முகம் ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தலாம். பெங்கால் வாரியர்ஸுக்காக ஒரு சில ஆண்டு விளையாண்டு, அப்புறம் பட்னா பைரட்ஸ் எடுத்து அதில் ஒரு சீசன் விளையாண்டு, அப்புறம் 2 சீசனாக காணா போய்விட்டு திரும்பியும் ஆக்ஷனுக்குள் வருகிறார் இவர். அவங்களுக்கே யாரும் தெரிஞ்சிருக்கும், நம்ம ஜான் குன்னி தான். சாரி, இவர் பேர் எனக்கு சரியாக வாயில் நுழையாது, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொரியா நாட்டுக்காக நிறையா சாதனைகள் பண்ணியிருக்காரு. பெங்கால் வாரியர்ஸுக்கு ஒரு செகண்டரி ரைடராக இருந்திருக்காரு, ஒரு சில நேரத்தில் பிரைமரி ரைடராக இருந்திருக்காரு. அப்புறம் பட்னா பைரட்ஸில் 11 ஒரு செகண்டரி ரைடராக இருந்திருக்காரு. சரி, ஓகே. இவரை எத்தனை பேருக்கு பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவரை எந்த டீமுக்கு போவார்னு உங்களோட கருத்தை கீழே மறக்காமல் சொல்லிடுங்க. எனக்கெல்லாம் இப்போ இவரை பார்க்கும்போது தலையில் வெள்ளை முடி பார்க்கவே செமையாக இருப்பாருங்க. பார்க்க ஒரு வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு எத்தனை பேர் பிடிக்குன்னு மறக்காமல் கீழே சொல்லிடுங்க. சரி, ஓகே. ரெண்டாவது என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு பிளேயராக விளையாண்டு அதே டீமுக்கு ஒரு அசிஸ்டன்ட் கோச்சாக போயிருக்காரு. சொல்லியிருந்தேன் யாருன்னு உங்களுக்கே தெரியும். அது பிரசாந்த் குமார் ராய் தான். அவர் கடைசியாக ராமநாத் சிங்கில் கோச்சிங்கில் கீழே நல்லா வந்துட்டார். அதுக்கப்புறம் அடுத்த சீசன் கொஞ்சம் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகிட்டு, அதுக்கப்புறம் திரும்பி இப்போ வராரு. ஆக்ஷனுக்குள்ள ஒரு கோச்சாக வராரு, அசிஸ்டன்ட் கோச்சாக வராரு. அது எந்த டீம் பார்த்தீங்கன்னா பட்னா பைரட்ஸ். அந்த டீம் தான் விளாண்டாரு. இப்போ அதே டீமுக்கு அசிஸ்டன்ட் கோச்சாக வந்திருக்காரு. இதை பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. சரி, ஓகே. மூணாவதாக பார்த்தரலாம். உங்கள்கிட்ட எஃபிஎம் கார்டு மூணாவதாக சொல்லியிருந்தேன். அவன் ஃபஸ்ட்டு எஃபிஎம் கார்டுனா என்னென்னு பார்த்தரலாம். எஃபிஎம் கார்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு டீம் ஒரு பிளேயரை ரிலீஸ் பண்ணுறாங்க, அவர் ஆக்ஷனுக்கு வராரு. சரி, ஓகே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று எடுத்துக்கலாம். பட்னா பைரட்ஸ் இப்போ சச்சினை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சச்சின் இப்போ ஆக்ஷனுக்கு வராரு. சச்சினை நம்ம தமிழ் தலைவாசி எடுக்குது, ஒரு கோடிக்கு எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ சோல்டுன்னு சொல்லி தமிழ் தலைவாசிக்கு வரும் ஃபஸ்ட்டு. சச்சின் நம்ம வாங்கியாச்சு. அப்போ அதே நேரத்தில் ஆக்ஷனர் கேட்பாங்க பட்னா பைரட்ஸை பார்த்து, உங்களுக்கு சச்சின் எஃபிஎம் கார்டு முன்னாடி ரீட்டைன் பண்ணிக்கலாம் இல்லையான்னு. அப்போ அவங்கள்ட்ட எஃபிஎம் கார்டுன்னு ஒன்று இருக்கும். அதை தான் அவங்க காட்டினாங்கன்னா அந்த பிளேயர் என்ன கோடிக்கு, இப்போ 1 கோடிக்கு தமிழ் தலைவாசிக்கு போயிருக்காரு. அந்த 1 கோடி அப்படியே இவங்க இந்த எஃபிஎம் கார்டை தூக்குனாங்கன்னா அந்த 1 கோடிக்கு அப்படியே பட்னா பைரட்ஸ்க்கு ரீட்டைன் பண்ணிடுவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு பிளேயர் ஒரு டீமை விட்டு ரிலீஸ் ஆகுறாரு, ஆக்ஷனுக்கு வராரு, வேறு டீம் அதை பை பண்ணுறாங்க, ஆக்ஷனும் பை பண்ணி சோல்டு பண்ணி விற்கிட்டாரு. விற்றதுக்கப்புறம் அந்த பழைய டீமை பார்த்து கேட்பார், எஃபிஎம் கார்டை வச்சுருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த பிளேயரை நீங்கள் எஃபிஎம் கார்டு மூலிமா ரீட்டைன் பண்ணிக்கலாம்னு கேட்பாங்க. அந்த டீம் வேணும்னா ஓகே ரீட்டைன் பண்ணிப்பாங்க, இல்லைனா வேணாம். அவ்வளோதாங்க மேட்ரு. இவ்வளோ தான் எஃபிஎம் கார்டு. சரி, ஓகே. இப்போ எந்தெந்த டீம்கிட்ட எத்தனை எஃபிஎம் கார்டு அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டீம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டீமுக்கு மேக்ஸிமம் 3 எஃபிஎம் கார்டு இருக்கும். ஆனால் இந்த தடவை 12 டீமே 3 எஃபிஎம் கார்டு அவைலபிளாக இருக்குது. அதனால் பிளேயர் ரிலீஸ் பண்ணப்பட்டாங்க தெரியுமா, அந்த பிளேயர்ஸ்லாம் அந்த டீமுக்கே திரும்பி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த எஃபிஎம் கார்டு மூலிமா. ஆனால் அதுக்கு ஒரு சில பிளேயருக்குனா வாய்ப்பு இல்லை. பவன், அப்புறம் இந்த ஷாத்ரு, இந்த மாதிரியான பிளேயருக்கெலாம் கண்டிப்பாக ப்ரைஸ் டேக் மூலிமா வேறு டீமுக்கு தான் இந்த தடவை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம், உங்களுக்கு எந்த பிளேயர் எந்த டீமுக்கு வரணும் ஆசை இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஓகே கைஸ், பாய் பாய்.